எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செங்கல், அதாவது பிரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பிரிக்ஸ் வந்து எப்படி செய்கிறாங்கிற ஒரு சில விஷயத்தை ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரிக்ஸில் வந்து பல வெரைட்டி இருக்குது, ஓகேங்களா? அந்த பல வெரைட்டியில் முக்கியமான 2 வெரைட்டி, இந்த 2 வெரைட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த 2 வெரைட்டி எப்படி செய்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த 2 வெரைட்டியில் எது பெஸ்ட்டு, இந்த செங்கல் பெஸ்ட்டாக இல்லை அந்த அது என்ன செங்கல் கேட்டிங்கன்னா ஃபயர் கிளே பிரிக் ஒன்று, ஓகேங்களா? அது வந்து சாதாரணமான ரெட் கலரில் இருக்கிற பிரிக் ஒன்று. இன்னொன்று வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக், அதாவது இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணுற அந்த கிரே கலரில் ஒரு பிரிக் இருக்கும் இல்லைங்களா, அதுதான். இந்த 2 பிரிக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எது பெஸ்ட்டு, இதில் இருக்கிற அட்வான்டேஜ், இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு செங்கல் வந்து தரமானதா இல்லையா, அந்த செங்கலை தரமானதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸுங்கிறத ஒரு சில பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, பிரிக் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒரு செவுறு கட்டுறப்போ அந்த செவுறு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, அவங்க கரெக்டாக கட்டியிருக்காங்களா இல்லையா, ஒரு செங்கலுக்கும் இன்னொரு செங்கலுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும், அந்த செவுரை கட்டினதுக்கு அப்புறமேட்டு மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்த் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை வந்து சொல்ல போகிறேன். ட்ரிக்ஸுன்னு கிடையாது, ஒரு டெக்னிக்ஸ் சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் டெய்லி போஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ ஓகே, இப்போ எல்லாருக்குமே வந்து செங்கல்லாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பட் செங்கலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செங்கலோட ஒரு ஆவரேஜ் சைஸை தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ செங்கலோட ஆவரேஜ் சைஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிடுறேன். அதாவது நார்மலாக எப்படி சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, 1 அடிக்கு லென்த்து, 1/2 அடி வந்து பிரெத் இருக்கும், அப்புறம் 1/4 அடி ஹைட் இருக்கும், ஓகேங்களா? இதே உங்களுக்கு டீட்டெயில்டாக இதை வந்து என்ன பர்ஃபெக்டாக ஒரு டீட்டெயில்டான ஒரு மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் உங்களுக்கு வந்து மில்லிமீட்டரில் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு மில்லிமீட்டரில் இது வந்து ஒரு செங்கல்லாம் அசியூம் பண்ணிக்கோ, ஓகேங்களா? ஸோ மில்லிமீட்டரில் இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 230 மில்லிமீட்டர் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த பிரெத் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 115 மில்லிமீட்டர் இருக்கும். இந்த ஹைட் வந்து 75 மில்லிமீட்டர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செங்கலோட சைஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து செங்கல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ செங்கலில் 2 டைப் இருக்குது. செங்கல் அதாவது பிரிக்ஸில் 2 டைப். ஒன்று வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக், அதாவது கிரே கலரில் இருக்கும். இப்போ கரண்ட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க இந்த பிரிக் தான். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரெட் கலரில் இருக்குங்களா, அதுக்கு வந்து ஃபயர் கிளே பிரிக்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த 2 பிரிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த 2 பிரிக்கோட அட்வான்டேஜும், அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிரிக்ஸை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பிரிக் ஃபயர் கிளே பிரிக் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபயர் கிளே பிரிக்கில் 4 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து சாயில் ப்ரிப்பரேஷன் ஒரு ப்ராசஸ், அப்புறம் மோல்டிங், அப்புறமேட்டு ட்ரையிங், அப்புறமேட்டு பர்னிங், ஓகேங்களா? 4 ப்ராசஸ் இருக்குது. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மோல்டிங். ஸோ ஐ மீன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில், ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் த சாயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த செங்கலை செய்கிறதுக்கான அந்த மண், அதாவது அந்த களிமண்ணை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த நிலக்கரி, கோல், அது மாதிரிலாம் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த டெப்த் போவோன்னா ப்ரீஃபாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அந்த இன்க்ரீடியன்ஸ் எதுக்கு ஆட் பண்ணால் கேட்டிங்கன்னா, அந்த செங்கலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சாயிலை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு, அந்த மண்ணை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அதை மோல்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மோல்டிங்கில் வந்து தண்ணி ஊற்றுறது ஒரு சில அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்குவாங்களே, இந்த அளவு தண்ணி ஊற்றணும், இந்த அளவு அது கண்டிஷன் இருக்கணும், இந்த அளவு குவாலிட்டி இருக்கணும், ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதை விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த மோல்டிங் ப்ராசஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கையில் பண்ணுறது, இன்னொன்று வந்து மிஷினில் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இப்போ கையில் பண்ணுறதெல்லாமே வந்து அந்த செங்கலோட செங்கலை 3 கேட்டகரியாக பிரிப்போம், ஓகேங்களா? ஒன்று வந்து டைப் ஏ, டைப் பி, டைப் சின்னு பிரிப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைப் ஏல இருக்கிற பிரிக்லாம் வந்து இந்த மிஷின் மேட் பிரிக்ஸாக இருக்கும். மிஷினில் வந்து மோல்ட் பண்ண பிரிக்ஸ் இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, ஒரு பிரிக்குக்கு தேவையான ப்ராப்பர் வெயிட்டு, ப்ராப்பர் சைஸு, ப்ராப்பர் ஷேப் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் அந்த டைப் 1ல். ஸோ அதனால் அதுக்கான ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டைப் பியில் பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்புறம் அந்த சைஸு ஷேப்லாம் கொஞ்சம், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸோட கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ தேர்ட் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் மோல்டிங் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து இதில் வரும், கிளாஸ் 3ல் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து மோல்டு பண்ணுற ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த மோல்டு பண்ண ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மோல்டு பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டால், மோல்டு பண்ணது வந்து உங்களுக்கு வந்து வெட்டாக இருக்கும், ஈரமாக இருக்கும். அந்த ஈரமாக இருக்கிறத வந்து டேரெக்டாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணால் கிராக்ஸ் விழுந்துரும், குவாலிட்டி போய்டும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுறதுலேயே 2 ப்ராசஸ் இருக்கும். ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுறது, இன்னொன்று வந்து நேச்சுரல் ட்ரை பண்ணுறது. இந்த நேச்சுரல் ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது சில மிஷின்ஸ்லாம் இருக்கும், வென்டிலேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும், ஓகேங்களா? ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா பர்ன் பண்ணுவாங்க. பர்ன் பண்ணுறதுல 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரலாக பர்ன் பண்ணுறது, இன்னொன்று ஆர்டிஃபிஷியலாக பர்ன் பண்ணுறது. அதாவது நேச்சுரலாக பர்ன் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த செங்கலெல்லாம் அடுக்கி வச்சு ஒரு மலை மாதிரி குமிச்சிருவாங்க, கீழே நெருப்பு பற்றி விடுவாங்க, ஓகேங்களா? இந்த டைப் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து மிஷினில் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பில் வந்து ஒரு மைனஸ் இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா,
அந்த இப்போ வந்து ஒரு 100 கல் அடுக்கி வச்சுருக்காங்கன்னா அதில் 60 கல்லை தான் நீங்கள் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ப்ராப்பராக வெந்திருக்கும். ஓகேங்களா, ப்ராப்பராக வெந்த கல்லை மட்டும்தான் நம்ம பில்டிங் யூஸ் பண்ணணும். ப்ராப்பராக வேகாத கல் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சூடு தாங்காது. ஐ மீன் தண்ணி வந்துச்சுன்னா அது வந்து கரைஞ்சிரும், பில்டிங் வந்து ஸ்ட்ரென்த் லூஸ் ஆகிடும். ஓகேங்களா, அது எப்படி இருக்குங்கிறத நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஒரு தரமான பிரிக் எப்படி இருக்குங்கிறத நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பிரிக்கில் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதில் இன்னொரு பிரிக் இருக்கு இல்லைங்களா, இதில் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். இது வந்து சாம்பல்லேருந்து தயார் பண்ணுறாங்க இந்த பிரிக்ஸு. ஓகேங்களா, இந்த பிரிக்ஸ் வந்து சாம்பல்லேருந்து தயார் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ப்ராசஸ் சேம் தான். இதையுமே வந்து மோல்ட் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போகும். பட் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பேர்னிங் ப்ராசஸ் இருக்கும், இதில் பேர்னிங் ப்ராசஸ் இருக்காது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாகவே அந்த ஸ்ட்ரென்த் வந்துடும். ஓகேங்களா, இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், இது வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி. வந்து அந்த ரெட் கலர் பிரிக் வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி. இந்த ஆஷ் பிரிக் இருக்கு இல்லைங்களா, ஃப்ளை ஆஷ் பிரிக், இது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி. ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ இப்போ இது இதில் வந்து இன்னொரு வித்தியாசம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெட் கலர் பிரிக் இருக்குங்களா, இதில் வந்து போரஸ் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளே இருக்கிற கேப்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். இதில் வந்து கேப்ஸ் இருக்காது. கேப்ஸ் ஜாஸ்தி இருக்கணுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கேப்ஸ் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற கேப்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டை ட்ராப் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளியே வந்து ஒரு 45 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 42 ஒரு 40 தான் டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்படி அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்சுலேட் பண்ணும். அந்த வெளியிருந்து வர வெப்பத்தை வந்து தக்க வச்சு ட்ராப் பண்ணிவிடும். ஓகேங்களா, இது வந்து அந்த செங்கல், அதாவது ரெட் கலர் இருக்கிற பிரிக்கோட அட்வான்டேஜ். ஓகேங்களா, இந்த பிரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிக் வந்து ட்ராப் பண்ணாது. இந்த பிரிக் வந்து ட்ராப் பண்ண அந்த ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணாமல் ஒரு 2 ஒரு 3 டிகிரி ஜாஸ்தி பண்ணி தான் உள்ள விடும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் சொன்ன வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுலேயும் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பில்டிங் கட்ட போகிறீங்கிறத பொறுத்தும் மாறும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் பில்டிங் கட்டுறீங்க, கம்ப்ளீட்டடாக ஏசி தான்னா நீங்கள் தாராளமாக இந்த பிரிக்கு போகலாம். ஓகேங்களா, இந்த பிரிக் போகணும் அவசியம் கிடையாது. தாராளமாகவே நீங்கள் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்கு போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி ஏசி ஆனில் தான் இருக்கும், நீங்கள் யூசேஜ் டைமுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டேங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கில், இந்த கிரே கலர் பிரிக்கில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இது வந்து ரேட் கம்மி. உங்கள் எஸ்டிமேட் வேல்யூ இருக்குல்லைங்க, பில்டிங்கோட வேல்யூ வந்து கம்மியாகும், அதாவது செலவு வந்து கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பெரிய லார்ஜர் சைஸுக்கு போக முடியாது. ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் இருக்கும், அதை தாண்டி நீங்கள் வந்து லார்ஜர் சைஸ் போனீங்கன்னா இந்த கல் வந்து வீக்கன் ஆகிடும். ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வேரி பண்ணாலும் பிரச்சனை இருக்காது, அதே டைப் ஆஃப் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு செங்கல் வந்து தரமானதாக இல்லையாங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி இப்போ செக் பண்ணுறது சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு செங்கல் அசியூம் பண்ணிக்கோங்களேன், ஒரு செங்கல் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த செங்கல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து 3 அடின்னு வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 3 அடி கீழே வச்சுக்கிட்டு அந்த செங்கலை விட்டிங்கன்னா அது உடையக்கூடாது, கொஞ்சம் கூட அது உடையக்கூடாது. ஓகேங்களா, அப்படி உடையலைன்னா தரமானதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இன்னொரு செக் பண்ணலாம். ஓகேங்களா, இப்படி விட்டலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி விடலாம். ஓகேங்களா, 3 அடியிலேருந்து இந்த மாதிரி விட்டாலும் அது உடையக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு செக் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 6 அடியில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. அதாவது அந்த எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து போர்ட்ரேட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, போர்ட்ரேட் டைப்பில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் 6 அடியிலேருந்து விட்டாலும் அந்த செங்கல் உடையக்கூடாது. ஸோ இப்படி அது உடையலைன்னா அந்த செங்கல் வந்து தரமாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஓகேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இது ஒரு செக்கு. இன்னொரு செக் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் செங்கலில் வந்து இப்போ ஒரு சில செங்கல்லாம் வந்து சரியாக வேகலைன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கருப்பு கலரில் வந்துடும். செங்கல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சைடில் வந்து கருப்பாக இருக்கும், கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அப்படி கருப்பாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது வந்து சரியாக வேகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்படி கருப்பாக இருந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சின்னா ஒரு நாள் அது ஊறி இருந்துச்சுன்னா அப்படியே கரைஞ்சிரும். அப்படி கரைஞ்சின்னா உங்கள் பில்டிங் என்ன ஆகுங்கிறத நீங்களே அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்களே ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து சைட்டுக்கு போய் எல்லாம் பிரிக்கெல்லாம் உங்கள் செங்கல்லாம் கரெக்டாக இருக்கலாம் நீங்களே செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ அடுத்த விஷயம், இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செங்கல் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து அந்த செவுரு கட்டுறதுக்குன்னே ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு செங்கலை வந்து நம்ம வந்து பில்டிங் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எடுத்தோடனே செங்கலை போய் அப்படியே வைக்க முடியாது. என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த செங்கலை வந்து நம்ம வந்து ஈரம் பண்ணணும். அதை வந்து ஈரம் ஏன் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம கலவை வைக்கிறோம் இல்லையா, கீழே வைக்கிறோம், சைட்லலாம் கலவை வைப்போம். ஸோ அந்த கலவையில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து செங்கல் உறிஞ்சிரும். நம்ம ஈரம் பண்ணாமல் செங்கல் அப்படியே வச்சோம்னா அந்த கலவையோட ஈரப்பதத்தை செங்கல் உறிஞ்சிரும். அப்போ வந்து அந்த கலவை வந்து அந்த பாண்டிங் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த தக்க வச்சுக்க அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுற எபிலிட்டி வந்து கம்மியாகிடும். ஓகேங்களா, ஸோ செங்கலை வந்து ஈரம் பண்ணிடணும். ஓகேங்களா, இது ஒரு விஷயம்.
இந்த செங்கலாக இருந்தால் மீன் எப்படி சொல்கிறேன்னா ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபயர் கிளே பிரிக்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஈரம் பண்ணிடணும், அதை வந்து க்யூரிங்கும் பண்ணும். அதில் வந்து ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. பட் இதே இந்த பிரிக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ஜஸ்ட் நம்ம கட்ட போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும், அது வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணாது. இதை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இது அப்சர்வ் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அப்படி பண்ணணும், இதில் பண்ணணும்னா இப்படி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ செங்கல் வைக்கிறாங்க இல்லையா, செங்கலை வந்து கலவையெல்லாம் போட்டு செவரில் வைக்கிறப்போ ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு செங்கலுக்கும் இன்னொரு செங்கலுக்கும், இப்போ வந்து இது ஒரு செங்கல்னு வச்சுக்கோங்க, இது ஒரு செங்கல்னு வச்சுக்கோங்க, சும்மா அஷ்யூம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த செங்கலுக்கும் கேப் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12 மில்லிமீட்டர் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே தேவையே இல்லை. ஓகேங்களா, ஒரு சில பேர் என்னென்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச் எல்லாமே வந்து கேப் விடுவாங்க. ஸோ அப்படி கேப் விட்டால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செங்கல் வர வேண்டிய இடத்த வந்து அந்த கலவையே பிடிச்சிடும். கலவை வந்து செங்கலை கம்பேர் பண்ணுறப்போ ரேட்டு ஜாஸ்தி. ஓகேங்களா, ஸோ உங்களோட ஆட்டோமேட்டிக்காக அப்படி பண்ணுறப்போ உங்கள் பில்டிங்கோட ரேட்டும் ஜாஸ்தியாகும். அது இல்லாமல் அந்த எப்படி சொல்கிறேன்னா, செங்கல் தான் வர வேண்டிய இடத்துல அந்த கலவை வரதுனால அது தேவையே இல்லை, கலவை தான் வேஸ்ட், அந்த மண் சிமெண்ட் தான் வேஸ்ட். ஓகேங்களா, உங்கள் செலவு தான் வேஸ்ட். ஸோ அதை வந்து ஒரு விஷயம் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த செவரு கட்டுறப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கணும், ஒரு சில விஷயங்களை செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு பில்டிங் ஓனராக இருந்தால் நீங்களே கூட போய் ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கரெக்டாக நடக்குதா வேலையெல்லாம், நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து கரெக்டாக வேலை நடக்குதா இல்லைங்கலாம் செக் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிரிக் ரிலேட்டான விஷயங்கள் சொல்கிறேன். அடுத்த விஷயங்கள்லாம் வந்து ஃபர்தர் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து ஒரு செவருன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அசீவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கட்டியோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கோங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செங்கலோட ஹைட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து 12 மில்லிமீட்டர், இதை வந்து அளவாக வச்சுக்கிட்டு ஒரு காலம்னா பில்லர். ஓகேங்களா, ஸோ ஒரு பில்லர்லேருந்து இன்னொரு பில்லருக்கு நடுவில் நீங்கள் செவரு கட்டுறீங்கன்னா அந்த பில்லருக்கு வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. ஸோ பேசிக்கலாக இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 சென்டிமீட்டருக்கு ஒரு இதில் வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கயிறு கட்டிக்குவாங்க. ஒரு மார்க்லேருந்து இன்னொரு மார்க்குக்கு வந்து கயிறு கட்டுவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த லெவல் தாண்டி வந்து அந்த கலவை வந்து மேலே ஏறக்கூடாது. இது வந்து ஒரு அளவு. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் இது தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஒரு செவரு கட்டியாச்சு, கலவையெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் ஆச்சுன்னா இப்போ அதில் வந்து ஒரு சில கேப் இருக்கும். நீங்கள் கலவை போட்டதுக்கப்புறம் நடுவில் ஒரு சில கேப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேப்பாக கிரியேட் பண்ணிடும். அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழில் வந்து மட்டப்பலகைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மட்டப்பலகை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மட்டப்பலகையை வச்சு ஜஸ்ட் அது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு கட்டை மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு அந்த செவரை வந்து அப்படியே கரெக்டாக தேய்ச்சி விடுவாங்க. அந்த கேப் எல்லாமே தேய்ச்சி விட்றப்ப என்ன ஆகுனா, அந்த கலவையெல்லாம் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் ஆகி அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிவிடும். ஸோ தட் உங்கள் செவரோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பர்ஃபெக்ட். ஸோ இப்போ செவரு கட்டியாச்சு, இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து க்யூரிங்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக இந்த செங்கலுக்கு வந்து க்யூரிங் எவ்வளோ, இந்த ரெட் கலர் இருக்குங்களா, இந்த செங்கலுக்கு அதாவது ஃபயர் கிளே பிரிக்கு வந்து செங்கல் வந்து எவ்வளோ நாள் க்யூரிங் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, க்யூரிங்னா வந்து தண்ணி ஊற்றுறது தாங்க. ஒரு செவரு கட்டினதுக்கு அப்புறமேட்டு தண்ணி ஊற்றுவாங்க ஸ்ட்ரென்த் ஆகணுங்கிறதுக்காக. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் க்யூரிங். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த க்யூரிங் வந்து எவ்வளோ நாள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு செவரை கட்டி முடிச்சாச்சுன்னா அந்த செவருக்கு வந்து கிட்டத்தட்ட 7லேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம க்யூரிங் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 7லேருந்து 10 நாள் வரைக்கும் க்யூரிங் பண்ணால் தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஓவராகவும் க்யூரிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ 7லேருந்து 10 நாள், காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை க்யூரிங் பண்ணால் அந்த செவரோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் பிரிக்ஸை பற்றி சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரிக்ஸ்லேயே வந்து அடுத்து இன்னும் பல விஷயம் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த பிரிக் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு வந்து பிரிக் பாண்டிங்னு சொல்லுவாங்க. பிரிக் பாண்டிங்லேயே பல டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்க. அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துருக்கு, ரேட் ட்ராப் பாண்டுலாம் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எப்படி செங்கல் அரேஞ்ச் பண்ணுறீங்கிற விஷயம். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் அரேஞ்ச் பண்ணுற விஷயங்களில் என்னென்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேட் ட்ராப் பேண்டுன்னு ஒரு பாண்ட் இருக்குங்க. அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் அடுத்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணுன்றதுக்காக. ஸோ அந்த உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா, அந்த ரேட் ட்ராப் பாண்டில் வந்து நடுவில் கேப் வரும். அதாவது ட்ராப்னு சொல்லுவாங்க. அந்த கேப்பை வந்து ட்ராப்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளியிலேருந்து வர ஹீட் அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ள பில்டிங் வந்து கூலிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் என்ன டெக்னிக்குங்கிறத நான் ஃபர்தர் வீடியோ சொல்கிறேன். அதே மாதிரி பல பல பிரிக் பாண்டிங் இருக்குங்களா, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேனலை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே ஹாப்பி அண்ட் பி சேஃப். அப்புறம் இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் நாளைக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டெய்லியும் வெளியே போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போங்க. வெளியே போயிட்டு வந்து கை கழுவுங்க. ஸோ ஸ்டே ஹாப்பி அண்ட் பி சேஃப். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.